இந்த கால வேலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால அடியேன் வாழ்த்துகிறேன். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 1 அதிகாரம் 5-17 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு வந்த ஆசாரிய குடும்பமாக இருக்கிற சகரியா எலிசபெத்தை குறித்து இந்த இடத்துல பார்க்க முடியும். கொஞ்சம் வாசிக்கலாமா? லூக்கா 1 அதிகாரம் 5ஆம் வசனம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோது நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய். கவனிக்கலாம், இந்த எலிசபெத் சகரியாவுடைய மனைவி மலடியா இருக்கிறாங்க. யூத ஜனங்களுக்குள்ள மலடி அப்படின்னாவே இவங்க ஏதோ ஒரு ரகசிய பாவத்தில் இருக்கிறாங்க, சாபம். ஆகவேதான் பிள்ளை பேற்று இவங்களை கர்த்தரே தடை பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லி யூதருக்குள்ள பேசப்படுகிற இது வழக்கம். ஆகவேதான் லூக்கா எழுதும் போது சொல்றாரு, இவங்க ரகசிய பாவம் ஒன்றும் ஈடுபடலை, சாபம் ஒன்றும் இல்லை. காரணம் என்னன்னா, கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படி என்ன பண்ணா கை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லப்படுது. கற்பனை என்பது 613 கற்பனைகளை கொடுக்கிறார். ஆசாரியர்களுக்கு நியமங்கள் என்று சொல்லி 4000 நியமங்கள் கொடுக்கிறாங்க. ஆசாரியன் என்ன உடுத்தணும், எது வரைக்கும் சாப்பிடும் போது கை கழுவணும், இது போலலாம் 4000 நியமங்கள் இருக்குது. அது 10 நியமங்கள் மனப்படம் பண்ணுறதே கஷ்டம். இந்த 4000 நியமங்கள் படி யார் நடந்தாங்களாம்? சகரியா எலிசபெத்து நடந்தாங்கள் என்று சொல்றார். நம்ம இன்றைக்கு சகரியாவை குறித்து தான் பார்க்க போறோம். கொஞ்சம் பொறுமையா தியானிக்கலாம், கவனமா கேளுங்க. சகரியா என்று சொன்னா கர்த்தர் நினைவு கூறுகிறார் என்று பொருளாக இருக்கிறது. எல்லாம் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. சாலமோன் தேவாலயத்தை கட்ட நினைக்கிறார். ஆனா தேவன் அனுமதிக்கல. சாலமோனை கட்ட கர்த்தர் வைக்கிறார். இதுக்கு காரணம் சொல்லியிருக்கிறேன். தாவீத ஆலயம் கட்ட கர்த்தர் அனுமதிக்காத காரணம் என்ன? அவன் யுத்த மனுஷனா இருந்து தன் கைகளினால ரத்தம் சிந்தினான் என்று சொல்லப்படுகிறது. ரத்தம் சிந்தாம யுத்த மனுஷனா இருக்க முடியாது. கர்த்தரே ரத்தம் சிந்தும்படியாக தான், அதாவது யுத்தம் செய்யும்படியாக தான் நீ போய் யுத்தம் பண்ணி என்று தாவீத கர்த்தர் அனுப்புகிறார். தேவ பிள்ளைகளே, இவர் என்ன ரத்தம் சிந்தினா அநியாயமான ரத்தம். உரியாவுடைய ரத்தத்தை சிந்தினதுனால கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுமோ என்று சொல்லிதான் இப்பேற்பட்ட ஒரு அநியாயமான காரியத்தில் ஈடுபட்ட தாவீது நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும் என்பதற்காக தாவீத கட்ட தேவன் அனுமதிக்கல. சாலமோனை கட்ட கர்த்தனவனை வைத்தார். சாலமோன் கட்டின தேவாலயம் இன்றைய மதிப்பு 2000 கோடி ரூபாய் அளவுக்கு பிரம்மாண்டமா சாலமோன் அவனை கட்டுகிறார். திரும்ப சொல்றேன், சாலமோன் கட்டின தேவாலயத்துடைய மதிப்பு இன்றைய மதிப்புனது 2000 கோடி. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாய் தேவாலயம் காணப்பட்டது. சீயோன் மலையில இருக்கும். எந்த திசையில இருந்து பார்த்தாலும் கர்த்தருடைய ஆலயம் தெரிகிறது போல பிரம்மாண்டமா என்ன பண்ண கட்டினார். கட்டி முடித்து 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 19-20. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 19-20 ஆலயம் பிரதிஷ்டை நடக்கும் போது சாலமோன் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இந்த ஆலயத்துல ஜெபம் பண்ணினா உம்முடைய கண்கள் திறந்தும் உம்முடைய செவிகள் கேட்கிறதா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆலயத்துல யாரு ஜெபம் பண்ணாலும், அல்லது இந்த ஆலயத்துக்கு நேர தூர தேசத்துல இருந்து பிரயாணத்துல இருக்கும்போது கூட கையை தூக்கி ஜெபம் பண்ணாலும், ஆண்டவரே உம்முடைய கண்கள் என்ன பண்ணும்? திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கேட்கிறவர்களுமாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஜெபம் பண்றாரு. ஆண்டவரும் ஒரு நிபந்தனை வைக்கிறார். கொஞ்சம் வாசிங்க 19 வாசிங்க. நீங்கள் வழிவிலகி
நீங்கள் வழி விலகி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் விட்டு போய். பாருங்க, சாலமோனுடைய ஜெபம் அது. இந்த ஆலயத்துல யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, தூர தேசத்துல இருந்து இந்த ஆலயத்துக்கு நேரா கையை உயர்த்தி ஜெபித்தாலும், அதுதான் தானியேல் பண்றார். பலகனி வழியா பாபிலோன் எந்த டைரக்ஷன் நேரா கையை உயர்த்துகிறாரு? எருசலேம் தேவாலயத்துக்கு நேரா கையை உயர்த்துறார். எசேக்கியா ராஜாவும் சோறு பக்கமா திரும்பினானா, தேவாலயத்தின் பக்கமா திரும்பிதான் அவனா ஜெபிக்கிறார். தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம். அப்படி ஜெபிக்கும் போது உம்முடைய கண்கள் திறந்து இருக்கணும் ஆண்டவரே, உம்முடைய செவி கேட்கணும், நீங்க மறுதளிக்கவே கூடாது, அதுக்கு உடனே பதில் தாங்கப்பான்னு யாரு ஜெபம் பண்றாரு? சாலமோன் அரசன் ஜெபம் பண்றார். ஆண்டவரும் ஒரு நிபந்தனை வைக்கிறார். பாருங்க, என்ன நிபந்தனை பாருங்க. வேறே கற்பனைகளையும் திரும்ப வாசிமா. நீங்கள் வழி விலகி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் விட்டு போய் வேற தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்களே ஆகில், நான் அவர்களுக்கு கொடுத்த என் தேசத்தில் இருந்து அவர்களை பிடுங்கி என் நாமத்திற்கென்று நான் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தை என் சமூகத்தில் நின்று தள்ளி அதை எல்லா ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும். சரி, நீ கவனிக்கலாம். கர்த்தர் என்ன நிபந்தனை கொடுக்கிறாருன்னா, கவனிக்கிறீங்களா? ஒரு நிபந்தனை வைக்கிறார். நீங்க அந்நிய தெய்வங்களை வணங்கினா நான் இந்த ஆலயத்தை என் முகத்தை விட்டு என்ன பண்ணுவேன்? தள்ளிடுவேன். உங்களே இந்த தேசத்துல இராதபடி நான் வேறு அறுப்பேன் என்று கர்த்தனவன்னா நிபந்தனை கொடுக்கிறார். சாலமோன் தேவாலயத்தை கட்டினாரு. பிறகு தேவாலயம் இடிக்கப்படுவதற்கு காரணமா இருந்தது யாருன்னா, சாலமோனே தான் தேவாலயம் கட்டுவதற்கு காரணமா இருந்தார். உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அவர் போகிற தேசங்கள் எல்லாம் மாமனார் வீடாக யார் மாற்றினார்? சாலமோன் மாற்றினார். அந்தந்த தேசத்திலிருந்து கொண்டு வந்த 700 மனைவி, 300 மறுமனை ஆட்டி, இவங்க மொத்தம் 1000 பேர். இவங்க எல்லாம், ஐயா எங்க தேசத்துல இப்பேற்பட்ட தெய்வத்தை நாங்க வணங்குவோம், எங்க தேசத்துக்கு இந்நாட்களில் எங்க தெய்வத்துக்கு பண்டிகை இருக்குது. இவர் அவங்கள அனுப்பல, அந்த தெய்வங்களை கொண்டு வந்து என்ன பண்ணா, எங்கெங்கெல்லாம் எருசலேம்ல மலைகள் இருக்கிறதோ அங்க எல்லாம் அவங்க மனைவிமார்களுக்கு அந்நிய தெய்வத்தை நம்மனா கட்டினார். ஆண்டவர் சொல்றாரு, நிபந்தனை வைக்கிறாரு, நீங்க அந்நிய தெய்வங்களை வணங்கினா இந்த ஆலயத்தை விட்டு என் முகத்தை நான் என்ன பண்ணிடுவேன்? தள்ளிடுவேன். ஆனா இவருடைய ஜபம் அது, இந்த ஆலயத்துல ஜபம் பண்ணா உடைய கண்கள் திறந்து இருக்கணும், உடைய செவிகள் கேட்கணும்னு கர்த்தரும் நிபந்தனை வைக்கிறாரு. நீ அந்நிய தேவனை வணங்கினா என் முகத்தை, என் பிரசனத்தை இந்த ஆலயத்தை விட்டு விலக்கிடுவேன், நீங்களும் இந்த தேசத்துல இராதபடி வேறு அறுப்பீர்கள் என்று கர்த்தர் ஒரு நிபந்தனை வைக்கிறார். அதை கட்டுவதற்கும் சாலமோன் தான் காரணம், தேவாலயம் இடிக்கப்படுவதற்கும் யார் தான் காரணம்? சாலமோனே காரணமாய் காணப்பட்டார். அந்நிய தெய்வங்களுக்கு சாலமோன் கோயில்களை கட்டினாரு. கர்த்தர் பாபிலோன் ராஜா நேபுகத்நேச்சாரை கொண்டு எந்த 200 கோடியில கட்டப்பட்ட அந்த இன்றைய மதிப்பு 200 கோடியில கட்டப்பட்ட தேவாலயத்தை யாரு இடிக்கிறார்னா, நேபுகத்நேச்சார் இடித்து அதுக்கு பிற்பாடு 70 வருஷத்துக்கு பிற்பாடு செர்பாவேல், யோசுவா, சகரியா, எஸ்ரா இவங்க தலைமையில் என்னவனா தேவாலயத்தை கட்டுறார். இடிக்கப்பட்ட தேவாலயம் 70 வருஷம் சிறையிருப்புக்கு பிற்பாடு யார் யார் தலைமையில் கட்டாரு? செர்பாவேல், யோசுவா, நெகேமியா, எஸ்ரா இவங்க தலைமையில் கட்டின பிற்பாடு இது மிகவும் சிறிதும் மிகவும் அற்பமாகவும் சிறிதாக இந்த தேவாலயம் காணப்பட்டது. கர்த்தர் சொல்றாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்துடைய மகிமைனா இருக்கும், பெரிதா இருக்கான்றார். எல்லாரும் இங்க கவனிங்க. சாலமோன் கட்டினது போல இவங்க பிரம்மாண்டமா கட்டல, பார்ப்பதற்கு ஒரு சொற்பமான தேவாலயமாக தான் காணப்பட்டது. இதனால இது ஜனங்களுக்குள்ள ஒரு அருவருப்பாகவும் இருந்தது. அது நம்ம ராஜா சாலமோன் கட்டினது போல இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது தான் கர்த்தர் சொல்றாரு, முந்தின ஆலயத்தின் மகிமை, சாலமோன் கட்டின தேவாலயத்தின் மகிமையை காட்டிலும் இந்த ஆலயத்துடைய மகிமை பெரிதா இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். இந்த வாக்கு தத்தம் நிறைவேறவே இல்லை. இந்த வாக்கு தத்தம் என்ன பண்ணல? நிறைவேறல. 400 ஆண்டுகள் கடந்தது. செர்பாவேல், நெகேமியா, செர்பாவேல்,
எஸ்ரா நெகமியா அவங்களுடைய நாட்களில் கட்டப்பட்ட தேவாலயம் ரொம்ப சின்ன தேவாலயம் தான். சாலமோன் கட்டினது போல இல்லை. ஆனால் ஆண்டவர் முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டியும் பிந்தின ஆலயத்தோட மகிமை எப்படி இருக்கும்? பெரிதா இருக்கேன். இந்த வாக்கு தத்தம் நிறைவேறவே இல்லை. 400 வருஷம் கடக்குது. பரலோகமும் அமைதியாய் காணப்பட்டது. மல்கியாவில் இருந்து மத்திய வரைக்கும் எத்தனை வருஷம்? 400 வருஷம். கவனிங்க, கடைசி பழைய ஏற்பாட்டு கடைசி புத்தகத்துல தான் தேவாலயத்தை கட்டுறாங்க. யாருடைய தலைமையில கட்டுறாங்க? யாரு எழுப்பி கட்டார்? கர்த்தரு. சகரியா ஆகாய் தீர்க்கதரிசி எழுப்பி என்ன பண்ண கட்டுறார். கட்டின பிற்பாடு தேவாலயத்துல ஆராதனை யாரை கொண்டு நடத்துறாருன்னா மல்கியா தீர்க்கதரிசியை கொண்டு என்ன பண்றாரு? தேவாலயத்தை கர்த்தர் நடத்துறார். நடத்தினோன்னு காலங்கள் கடக்குது. 400 வருஷம் பரலோக அமைதியாக காணப்பட்டது. 400 வருஷம் முடியும் போது புதிய ஏற்பாட்டில் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக யாரு வர்றாருன்னா ஏறது ராஜாவாக பதவிக்கு வர்றார். ஏறது தம் மந்திரிமார்களை கேட்கிறார். பார்த்து கேட்கிறாரு, யூதருங்க சாதாரணமா என்னை ராஜாவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க என்னை ராஜாவை ஏற்றுக்கொள்ளணும்னா நான் என்ன செய்யணும் சொல்லி தான் மந்திரியோடு கூட யார் ஆலோசனை பண்றாருன்னா ஏறது ஆலோசனை பண்ணுகிறார். ஏறது ஆலோசனை பண்ணும்போது அதுக்கு மந்திரிமாருங்க சொல்றாங்க, யூதருங்க தேவாலயம் கட்டின்னு அழுவாங்க. அதனால நீ தேவாலயத்தை நீ புதுப்பித்து கட்டினா உன்னை ராஜாவாக ஏற்றுக்கொள்வாங்கன்றாங்க. ஆகவே தான் உடனே ஏறது செருபாவேல் கட்டின தேவாலயத்தை விரிவுபடுத்த கட்ட ஆரம்பிச்சாரு. 35 ஏக்கர் உள்ள தேவாலயமாய் கட்டுகிறார். புரியுதுங்களா சொல்றது? இது அல்லேலூயா. யாரு புதிய ஏற்பாட்டில் இஸ்ரவேலுக்கு ராஜாவா வருது? சொல்லுங்களேன். ஏறது ராஜாவாக வராது. ஜனங்க அவ்வளவு சீத்துல இஸ்ரவேல் ஜனங்க ஒரு மனுஷனை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. நீங்க எஸ்தருடைய நாட்களில் கூட பார்க்கலாம். இவரை ஏற்றுக்கொண்டாங்களா? ஆமானை ஏற்றுக்கினாங்களா? ஏற்றுக்கல. உயிரே போனாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. 127 நாடுகளை இஸ்ரவேல் ஜனங்க கொல்லப்பட்டாலும் கூட என்ன பண்ணல? ஏற்றுக்கல. மனுஷனை வணங்க மாட்டாங்க யூத ஜனங்க. அதனால என்ன ராஜா ஏறது நினைக்கிறாரு, நான் ராஜாவை வந்தேன், இஸ்ரவேல் ஜனங்க என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க என்னை ஏற்றுக்கொள்வதற்கு மந்திரிமார்களிடத்தில் ஆலோசனை கேட்குறாங்க. அதுக்கு மந்திரிமார்கள் சொல்றாங்க, அவங்க தேவாலயம் கட்டின்னு அழுவாங்கப்பா, இவர் தேவாலயத்தை கட்டி கொடுன்றாங்க. தேவாலயத்தை கட்டுறாரு. செருபாவேல் கட்டின தேவாலயத்தை உடனே விரிவுபடுத்தி 35 ஏக்கர் பரப்பளவில் கட்டுறாரு. எப்படி கட்டுறாருன்னா பெண்களின் மண்டபம், புறஜாதிகளின் மண்டபம், சாலமோனின் மண்டபம், ஆசாரியர்கள் மண்டபம் என்று சொல்லி ஏராளமான மண்டபங்களை சுற்றி 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 தேவாலயத்தை சுற்றி கட்டி இதை கட்டி முடிப்பதற்கு யோவான் சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல 46 ஆண்டுகள் ஆனது. எத்தனை ஆண்டு? 46 ஆண்டுகள் ஆனது. இந்த ஆலயத்துடைய மதிப்பு, ஏறது கட்டின இந்த ஆலயத்துடைய மதிப்பு, சாலமோன் கட்டினது எவ்வளவு ரூபாய் இன்றைய மதிப்பு? 200 கோடி. 200 கோடி. நான் 2000 சொன்னேன், சாரி மன்னிக்கணும், 200 கோடி. ஆனா ஏறது கட்டின இந்த தேவாலயம் 2000 கோடி மதிப்பு. எத்தனை கோடி? 2000 கோடி மதிப்பு. கர்த்தர் சொன்னபடி வாக்கு தத்தம் நிறைவேறுது பாருங்க. முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டும் பிந்தின ஆலயத்துடைய மகிமை என்னவா இருக்கும்? பெரிதா இருக்கும் என்று சொன்னது போல பாருங்க, இஸ்ரவேல் அனைவருக்கும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு என்ன வந்துருச்சு? பெரிய தேவாலயம் வந்துருச்சு. சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்நாட்கள் ஆசாரியும் ஊழியம் செய்தவர் தான் சகரியா. ஆனா அவருக்கு மட்டும் சந்தோஷமே இல்லை. ஏன் இல்லைன்னா அவருக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. ஜனங்களால் இவர் ரகசிய பாவத்தில் இருக்கிறாரு, இவங்களுக்கு சாபம், அதனால்தான் குழந்தை இல்லை என்று பேசப்படுது. பேசுகிற காரியங்கள் எல்லாம் சகரியா காதுக்கு வருது. தேவாலயம் கட்டப்பட்டு எல்லாருக்கும் சந்தோஷம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாருக்கு சந்தோஷம் இல்லை? சகரியா ஆசாரியனாகி சகரியாக்கு சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் இல்லை. அப்பதான் லூக்கா சொல்றாரு. லூக்கா
முதலாம் அதிகாரம் 6லேருந்து வாசிக்கலாமா? 6லேருந்து வாசிக்கலாமா? அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் ஞாபகங்களின்படியும் பாருங்க. கற்பனை அப்படின்னா போட பாருங்க. கற்பனை இது எத்தனை? 613 கற்பனையை கர்த்தர் கொடுத்தாரு. 365 செய்யக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. 248 செய்ய வேண்டியது. செய்ய வேண்டியது மேல இருக்கிறது. செய்யக்கூடாது 365 செய்யக்கூடாது. 248 செய்ய வேண்டிய கற்பனைகளை கர்த்தர் கொடுத்தார். இந்த 663 கற்பனைகளை யார் கை கொள்றது? சகரியா கை கொள்றார். நேமங்கள் என்பது ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம். இது எத்தனை நேமங்கள் தெரியுமா? 4000 நேமங்கள். இதை மனப்பாடம் பண்றதுக்கே கஷ்டமா இல்லையா? இதை இவங்க கை கொண்டாங்க. ஆசாரியன் வெளியே போயிட்டு இருந்தா அவன் எது வரைக்கும் தன்னை சுத்திகரிக்கணும், இதெல்லாம் சொல்லப்பட்டு இருக்குது. இது போல நியமங்கள் எத்தனை? 4000 நியமங்கள். இது மனிதர் கொடுத்த நியமங்கள். இது அனைத்தையும் யாரு கை கொண்டாங்க? 4000 நியமங்களை யார் கொடுத்தனா? மனுஷாலால கொடுக்கப்பட்டது. இதையும் யாரு கை கொண்டாங்கன்னா சகரியா எலிசபெத் கை கொண்டாங்க. ஆகவேதான் 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது, கத்தரிட்ட சகல கற்பனையின்படியும் நியமங்களின்படியும் கை கொண்டு கர்த்தருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாக நடந்தாங்க, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தாங்க. அல்லேலூயா. எப்படி இருந்தாங்கன்னா குற்றமற்றவர்களாக நடந்தாங்க, நீதி உள்ளவர்களாக இருந்தாங்கள் என்று இவங்களை குறித்து சொன்னதுனாலதான் கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். சகரியாவுக்கு கடைசி ஆராதனை. ஓடி பெற போறாரு. நான் போறேனே, நான் குழந்தை இல்லாம போனா, நான் நெருங்கி கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனை செய்கிற பாக்கியமா என்னை விட்டு போக போதே அப்படின்னு சொல்லி அழுதுன்னு இருக்கும்போது தான் சகரியாவுக்கு தேவதூதன் தரிசனமாகிறார். தரிசனமானவங்க பயப்படுறாரு. சகரியாவே, என்ன பண்ணாத, பயப்படாது. காரணம் என்ன? வாசிக்குமா? சகரியாவே பயப்படாது. தேவதூதன் தரிசனமாக வாசிங்க. வாசிங்களேன். 14 13. தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாது. கவனிக்கலாம். எல்லாருக்காகவும் வேண்டுதல் செய்கிறவர் சகரியா. எல்லாருக்காகவும் பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொள்ளுகிற சகரியா. இப்ப கடைசி ஆராதனை அவருக்கு, கடைசி நாள், கடைசி மணி துளியில யார் இருக்கிறது? சகரியா இருக்கிறார். இந்த ஆராதனை செஞ்சுட்டு வெளியே வந்தாருன்னா அதோட அவர் தேவாலயத்துக்குள்ள போக முடியாது. ஏன்னா ஆசாரிய பட்டத்துல இருந்து ஓய்வு பெறார். அதுக்கு பிற்பாடு வேறொரு வகுப்பு சேர்ந்தவங்க ஆசாரியர்களாக வரணும். கவனிங்க. அதுக்கு பிற்பாடு தான் அண்ணா வந்தார். அதுக்கப்புறம் தான் காய்பா வந்தார். இவங்க செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் தான் தேவாலயம் என்ன ஆயிடுச்சு? கல்லர் புகை ஆனது என்று கர்த்தர் சொல்றார். கவனிங்க. இப்போ ஓய்வு பெற போறார் யாரு? சகரியா ஓய்வு பெற கடைசி மணி துளியில இருக்கிறார். நான் வெளியே போவேன்னா, ஆண்டவரே என் மேல ஒரு பட்டம் வந்துருங்க. இந்த தேவாலயத்திலிருந்து சோமா நம்முடைய கண்கள் திறந்திருக்கிறதும் செவி கேட்கறதுமா இருக்குது சொல்லி கண்ணீரோடு ஆராதனை செஞ்சுன்னு இருக்கும்போது தேவதூதன் தரிசனமாய் சொல்லாரு, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒரு குமாரனை பெறுவா. அவருக்கு நான் பெயரிடு, யோவான் என்று பெயரிடு. உன் மனைவி ஒரு குமாரனை பெறுவாப்பா, அவருக்கு யோவான் என்று பெயரிடு. பாருங்க, ஜனங்களுக்குள்ள எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. உனக்கு சந்தோஷம் இல்லாம இருந்து உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி என்ன பண்ணும்? உண்டாகி இருக்கும்.
நிமித்தம் ம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். சந்தோஷப்படுவாங்க. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். கவனிக்கலாம். என்ன மாதிரி வாக்கு தத்துவத்தை பாருங்க. கர்த்தருக்கு முன்பதாக அவன் எப்படி இருப்பானா? பெரியவனாக இருப்பான் என்று தேவதூதன் வாக்கு பண்ணுகிறார். லேலுயா லேலுயா. கவனிக்கலாம். நீங்கள் அது யாரும் இல்லை, யோவஸ்தானம் தான் பிறந்தது. யோவஸ்தானம் கேட்பாரு, ஏறுறதுனால சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட பிற்பாடு வருகிறது நீதானா, மேசியா வேறு ஒருத்தர் வருவாரான்னு சொல்லி ஆட்களை விட்டு தேவதூதனை இயேசு கிறிஸ்துவ விசாரிக்கிறார். அப்போ வந்து கேட்குறாங்க, நீர் தானே மேசியா இல்லை வேறு ஒருவர் வருவாரா அப்படின்னு கேட்டோன்னே, நீங்கள் கண்டவிலும் கேட்டவிலும் என்ன பண்ணுங்க, போய் சொல்லு, நானே அந்த மேசியா என்று கர்த்தர் சொல்றார். சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, சிறிகளிடத்துல பிறந்தவனே பெரியவன் யாரு? யோவாஸ்தானகர் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆமென். அல்லேலூயா. கவனிக்கலாம். ஆனா இவருக்கே சந்தேகம். யாருக்கு? யோவாஸ்தானகனுக்கே சந்தேகம். என்ன இவர் தான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவார். இது போல பிறகு ஞானஸ்தானம் கொடுத்தவரும் இவர் தான். ஆனால் இவருக்கே கொஞ்சம் சந்தேகம். ஆனால் இவர் தானே வேற ஒருத்தர் வரணுமான்னு கேட்குது. ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறாரு, கண்டவனும் கேட்டவனும் போய் சொல்லுப்பா, நான் தான் மேசியா. பிற்பாடு அவர் ஒரு காரியத்தையும் சொல்கிறாரு. என்ன காரியத்தை சொல்கிறாரு? ஸ்திரிகளிடத்துல பிறந்தவங்க இவர் யாரு? பெரியவர் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமே. தேவ பிள்ளைகளே, சகரியாவை ஆண்டவர் வெட்கப்பட விடலை. கடைசி மணித்துளியில் கூட கர்த்தர் அற்புதம் செஞ்சுட்டு போயிடுவார். ஆமாங்க. ஆண்டவருடைய கற்பனையின்படி அர்ப்பணித்து நியமங்களின்படி வாழ ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் வெட்கப்பட விடவே மாட்டார். கடைசி மணித்துளியில் கூட ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சுட்டு போயிடுவார். ஆனால் தான் வேத வசனம் சொல்லுது, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றார். கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தா போதும், அவர்கிட்ட கற்பனைகளின்படி நியமங்களின்படி கை கொண்டு நடந்தா போதும், கர்த்தர் அற்புதத்தை செய்து தமது நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் வெட்கப்பட விடவே மாட்டார். கடைசி நேரத்தில் கூட கர்த்தர் அற்புதம் செய்து முடிச்சிருவார். வாங்கள் படியில்லாம. என் தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த வார்த்தையை கேட்டதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். என் தகப்பனே, நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளோடு உமது கரம் இருக்கட்டையா. கான்ஃபரன்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதி. தொடர்ந்து இந்த தயவு இறக்கம் அந்த பிள்ளைகளோடு இருக்க உதவி செய்ய வழி நடத்து. இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதா. ஆமென். அப்ப